व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशम् मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गेण यन् श्रीजयेन्द्रो गुरुर्भाति चित्ते नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वती श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारम् सन्मतिप्रदं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। இப்போ திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல அறத்தை பற்றின இன்ட்ரோடக்ஷன்லயே அதனுடைய பலனை ஒரு தடவை சொல்றார். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனும் உயிர்க்கு சொல்லிட்டு அறம்தான், அறத்தை நீ மறந்தால் அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலில் ஊங்கில்லை கேடு. உனக்கு நிறைய ஆக்கம் அறத்துவிட்டால் அதை விட கேடு ரொம்ப கிடையாது, அதுதான் மிகப்பெரிய கேடு அப்படிங்கிற. சரி, அறத்தை எப்பப்பெல்லாம் பண்ணணும்னா, எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ, எப்பப்பெல்லாம் உனக்கு எப்படியெல்லாம் உனக்கு உடம்பு முடியறதோ அப்படியெல்லாம் அறத்தை பண்ணுப்பா. ஒல்லும் வகையான் அறவினையை போவாதே, செல்லும் வகையெல்லாம் செயல். எப்பப்பெல்லாம் உனக்கு அறம் பண்றதுக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பண்ணு. தர்மசாஸ்திரம்ங்கிற புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா நிறைய இருக்கும். உனக்கு அதெல்லாம் பண்ண முடியலையா, சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு கிருஷ்ணர் சொல்றாரே பகவத்கீதையில. அப்படி சொல்பமான தர்மத்தையாவது பண்ணு அப்படிங்கிற. சரி, அறத்தை எந்த நிலையிலிருந்து பண்ணணும், அறம் செய்தால் நமக்கு எந்த நிலை கிடைக்கும்னா, மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அரண் ஆகுற நீர பிற. நீ அறம் செய்ய செய்ய உன்னுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கு போகும். உன்னுடைய மனதிலே அழுக்கு நீங்கி இருந்த நிலையிலே நீ செய்த அறம்தான் அறம் எனப்படும். மற்றதெல்லாம் வெளிவேஷம் அப்படிங்கிற. அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் இந்நான்கும் இழுக்காது என்றார். நீ அறம் பண்ண பண்ண இந்த இதெல்லாம் போகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் நான்கும் உன்னை விட்டு போம் அப்படிங்கிறார். சரி, அறத்தை எப்படி பண்ணணும்? ஏற்கனவே ஒரு தடவை சொல்றார், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வகையெல்லாம் செயல் அப்படிங்கிற. இப்ப சொல்றாரு, நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னா, சரி தர்மசாஸ்திரத்துல ஏகாதசி விரதம் இருக்குங்கிறா, அந்த விரதம் இருக்கு, அதெல்லாமே அறம் தான். அறம்னா என்னமோ செக்யூலரா பண்றது தான் அறம், சேக்ரெட்டா பண்றது தான் அறம். நம்மை பொறுத்த வரைக்கும் செக்யூலர் சேக்ரெட்டு செக்யூலர் ஸ்பிரிச்சுவலுங்கிற வித்தியாசமே கிடையாது. எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் தான். பின்னாடி இல்வாழ்க்கையில் வரப்போகிறது அதெல்லாம். இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் எப்படி எல்லாமே செக்யூலர், எப்படி எல்லாமே சேக்ரெட்டுங்கிறது வரப்போகிறது. அப்படி எனக்கு இப்போ தானப்பா ரொம்ப இளம் வயசில் இருக்கேன், இப்போவே நான் என்னத்துக்கு தர்மசாஸ்திரத்தை கட்டிட்டு அழணும். வைத்தியநாத தீட்சித் என் புஸ்தகத்தை பார்த்தா 7 வால்யூம் இருக்குது. புஸ்தகத்தை பார்க்குறப்பே பயமாக இருக்குது. இதெல்லாம் இந்த வயசில் என்னால் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்காத. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, அப்புறமா பண்ணிக்கலாம்னு. டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். ஒன்றுங்கால் மற்றது ஒன்றுங்கால் பொன்றா துணை அப்படிங்கிற. அறத்தான் அறிவது அறத்து ஆறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையே. தர்மம் பண்ணா நல்லது கிடைக்கும்னு சொல்றேன். அது என்ன ப்ரூஃப்? சாஸ்திரத்தை தேடின்னு இருக்காத ப்ரூஃபுக்கு. சாஸ்திரத்தில் ப்ரூஃப் இருக்கு, ஆனால் நம்ம மனது சாஸ்திரம் சொல்றதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். வெளியில போய் பாரு, சிவிகை மேலே ஒருத்தன் உட்காந்துருப்பான், சிவிகை கீழே 4 பேர் தூக்கின்னு இருக்கான். ஏன் மேலே உட்காந்துருக்கான்னு யோசி, ஏன் கீழே தூக்கின்னு இருக்கான்னு யோசி. அதுதான்ப்பா அறத்தினுடைய மகிமை. மேலே உட்காந்துருக்கிறவன் 3 ஜென்மத்தில் நிறைய அறம் பண்ணியிருக்கான், அதனால அவன் மேலே உட்காந்து ராஜா மாதிரி போகிறான். கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் போன ஜென்மத்தில் அறம் நிறைய பண்ணலை, அதனால அவன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுதான்ப்பா பிரத்யக்ஷ பிரமாணம். நீ சாஸ்திர பிரமாணத்தெல்லாம் தேடாதே அப்படிங்கிற. இந்த அறத்தில் திருவள்ளுவர்
3வது குறள் வரப்போகுது. அதாவது 38வது குறள். ஆனால் இந்த குறள்லையும் முன் சொன்ன அதே இதுதான் சொல்றார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் நகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள் சம்சாரம், அதுக்கு வாழ்நாள் அப்படிங்கிற. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாய்முராரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடுறார் ஆச்சாரியர். அப்படி வாழ்நாள் அப்படிங்கிறத சம்சாரம் அப்படிங்கிறத வாழ்நாள்ங்கிற. வாழ்நாள் வழியடைக்கும் கல், பிறப்பை அடைக்கும் கல். ஒரு குகை இருக்கு, நம்ம குகைக்குள்ள இருக்கோம். ஏதோ ஒரு சிங்கமோ புலியோ வரப்போகிறது. நம்ம குகையில் அதுக்காக ஒளிஞ்சுன்னு இருக்கோம். இந்த குகைக்குள்ள சிங்கமும் புலியும் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த குகையினுடைய வாசலில் ஒரு கல்லை வச்சு மூடணும். இந்த குகையினுடைய வாசலில் ஒரு கல்லை வச்சு மூடினோன்னா அந்த குகையில் நமக்கு சிங்கமோ புலியோ நம்மளை வந்து தாக்காது. அந்த மாதிரி நம்ம ஒரு குகையில் இருக்கோமா. அனோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்துஹு. வேதமே சொல்றது ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்துஹு. இந்த ஆத்ம தத்துவங்கிறது ஹிருதய குஹத்தில் இருக்கான். அதனால தான் குஹன்னு பேர் முருகனுக்கு. இன்னைக்கு வைகாசி விசாகம், முருகனுக்கு ரொம்ப வசந்த நாள். அவனுக்கு ஏன் முருகனுக்கு குஹன்னு பேர் வந்துதான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்துஹு அப்படின்னு. ஆத்மஸ்வரூபத்திலேயே முருகன் இருக்கிறதுனால அவனுக்கு குஹன்னு பேரு. அப்படி இந்த சம்சாரம் அப்படிங்கிற வழி, அந்த சம்சாரங்கிற வழியில தான் பாவம் புண்ணியம்னு சிங்கம் கரடி யானை புலி எல்லாம் நம்மளை வந்து அடிக்க போறது. இந்த வழியை, சம்சாரம் வாழ்நாள் என்கின்ற வழியை அடைக்கும் கல் என்னன்னா அறம். கர்மந்தாம்பா உனக்கு சம்சாரத்தை கொடுக்காமல் இருக்கும், மோட்சத்தை கொடுக்கும். சரி, தர்மம் மோட்சத்தை கொடுக்கும், தர்மம் மோட்சத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, முன்னாடியே பரிமேலழகர் இந்த நீத்தார் பெருமை முதல் திருக்குறள், நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்தில் இருக்கிற முதல் திருக்குறள், ஒழுக்கத்து நீத்தார் உயிர் நீத்தார் விழுப்பத்து வேண்டும் பணுவற்றுணிவு அப்படிங்கிற அப்படிங்கிற திருக்குறளுடைய எக்ஸ்பிளனேஷன்லேயே சொல்கிறார். முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம திருப்பி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் பார்க்க தான் பரிமேலழகரினுடைய பெருமையும் நமக்கு புரியும். அவர் எழுதுற ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தோமானால், ஒழுக்கம்ங்கிறது ஆச்சாரம் அப்படிங்கிற மகாபெரிவா தெய்வத்தின் குரல். ஆச்சாரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறா பெரியவா. அந்த ஒழுக்கத்தோடு நாம் இருந்தால் அறம் வளரும், தர்மவானாக இருப்போம். நம்ம இந்த அறம் வளருங்கிறதுக்கு அப்புறத்துல தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அறத்துக்கும் மோட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியணும். அறம் வளர பாவம் தேயும். நீ தர்மத்தை நிறைய பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு பாபம் கம்மியாக போகும். ஏன் சங்கல்பத்தில் என்ன சொல்றோம்? மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர். துரிதா அப்படின்னா பாபம்னு அர்த்தம், துரிதம்னா பாபம்னு அர்த்தம். துரித க்ஷயத்வாரா பாபக்ஷயம் ஏற்படும். எப்படி? தர்மசாஸ்திரத்தில் செய்து சொல்லி இருக்கிற கர்மாக்களை நாம் பண்ணாமல் நம்முடைய பாவம் குறையும். இது நம்ம டெய்லி பண்ணின்ற சங்கல்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கும். சாதாரணமாக சந்தியாவந்தனத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய யாகம் பண்ணுறவா கூட இதே தான் சொல்லுவோம். மோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபேஷோபனே முகூர்த்தே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்லுவா. பட் என்ன முக்கியம்? துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி. அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய அறியாமை நீங்கும். இந்த பாவம்ங்கிறது தான் நம்முடைய அவித்யைக்கு மூல காரணம்ங்கிறது வேதாந்தம். ஸோ பாவம் தேய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கும்னா நமக்கு ஞானம் வரும். அறியாமை நீங்கும்னா என்ன? ஞானம் வருதான் அறியாமை நீங்கும். சரி, எனக்கு ஞானம் வந்தால், அறியாமை நீங்கினால் என்ன ஆகும்? அறியாமை நீங்க நித்த அனித்தங்களது வேறுபாட்டு உணர்வும், நித்திய
நித்யா வஸ்து விவேகா. நீங்கள் விவேக சூடாமணி, தத்துவபோதம், ஆத்மபோதம், இப்படி எந்த வேதாந்த கிரந்தங்களை பார்த்தாலும் சங்கராச்சாரியார் 4 விஷயம் சொல்லுவார் வேதாந்தம் படிக்கிறதுக்கு ப்ரீரெக்வசைட்ஸ். நித்யா வஸ்து விவேகா, இகா முத்ரா ஃபலபோக விராகா, ஷமாதிஷட்க சம்பத்தி, முமுட்சுத்வம் சேதி. 4 விஷயம் வேதாந்தம் படிக்கணும்னா அந்த 4 விஷயம் ப்ரீரெக்வசைட்ஸ். அந்த 4 இங்கே சொல்ல போகிறார். 3 விஷயத்தை இங்கே சொல்ல போகிறார், அதே ஆர்டரில் சொல்ல போகிறார். நித்திய அனித்திய வஸ்துக்களது வேறுபாட்டு உணர்வும். எது நித்தியம் எது அனித்தியம்னு நமக்கு தெரியணும். இந்த உடம்புங்கிறது அனித்தியம், பெயர், இந்த வஸ்துக்கள் அனைத்தும் அனித்தியம், ஆத்மா மட்டும்தான் நித்தியம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருமாம். நித்திய அறியாமை நீங்க நித்த அனித்தங்களது வேறுபாட்டு உணர்வும், அழிதன் மாலையவாய இம்மை மறுமை இன்பங்களது உள்வர்ப்பும், இக அமுத்ரா பலபோக விராகா வைராக்கியம் வரும். அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற சுகத்தின் மீதும் ஒரு வெறுப்பு உண்டாகும், மேல் லோகத்திலே நமக்கு கிடைக்க போகும் சுகத்தின் மீதும் ஒரு வெறுப்பு உண்டாகும். அதான் சொல்றார், இம்மை மறுமை இன்பங்களது உவர்ப்பும், பிறவி துன்பங்களும் தோன்றும், அவை தோன்ற வீட்டின் கண் ஆசை உண்டா. முமுட்சுத்வம்னா மோட்ச இச்சாதான் முமுட்சுத்வம். ஸோ வீட்டின் கண் ஆசை, எனக்கு மோட்சம் வேணுங்கிற அறிவே நமக்கு அறம் செய்ய 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 செய்யத்தான் மோட்சம் என்று ஒன்று இருக்கிறது. அது நமக்கு புருஷார்த்தம், அது நம்முடைய கோல். அதை நாம் அடைய வேண்டும்னு அறம் பண்ணத்தான் தோன்றுமா. அதனால தான் சொல்றார், அறம்ங்கிறது வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தை எப்படி பண்ணணுமா, வீணாள் படாமை நன்றாற்றின். ஒரு நாள் கூட வீணா போயிடுத்து, அறம் செய்யாமல் இந்த நாள் கழிந்ததுன்னு ஒரு நாளும் இருக்கப்படாது. பரிமேலழகர் உரை எழுதுறார், வீழ்நாள் செய்யாது கழியும் நாள், படாமை உளவாகாமல் ஒருவன் நன்று அறத்தை ஆற்றின் செய்யுமாயின் அஃது அச்செயல். எந்த செயல்? அவ்வறச்செயல் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அவன் யாக்கையோடு கூடும் நாள் வரும் வழியை வாராமல் அடைக்கும் கல்லாம். தர்மம் பண்ணலைன்னு ஒரு நாள் கூட இருக்கப்படாது. எல்லா நாளும் நாம் தர்மம் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு ஏற்கனவே இது நிறைய பார்த்தோம். இந்த யாக்கை நிலையாமையும் தர்மத்தை உடனே பண்ணணுங்கிறது ரெண்டும் சேர்ந்து வருது. நாலடியாரில் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு செய்யுள் ஒன்று இருக்கு. இன்று கொல் அன்று கொல் என்று கொல் என்னாது பின்றையே நின்றது கூற்றம் என்றெண்ணி ஒருவும் இன் தீயவை ஒல்லும் வகையால் மறுவுமின் மாண்டார் அறம். அதாவது இன்னைக்கு கூற்றம் யமன், கூற்றம்னா யமன், கூற்றுவன்னா யமன். இன்னைக்கு கொல்லலாமா, இல்லை நாளைக்கு இவனை கொல்லுக்கலாமா, இல்லை இன்னொரு நாளைக்கு கொண்டுக்கலாமான்னு யமன் பார்த்துட்டே வெயிட் பண்ண மாட்டான். நம்மெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஏதோ இப்போ இன்சூரன்ஸே ரெனியூவல் பண்ணணும், கேலண்டரில் போட்டு வச்சுருவோம் 10ஆம் தேதி இன்சூரன்ஸ் ரெனியூவல். கேலண்டரில் 9ஆம் தேதி நமக்கு ரிமைண்டர் அனுப்பும். 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணுங்கிற ஞாபகமே இருக்காது. 9ஆம் தேதி இன்சூரன்ஸ் ரினிவல் கேலண்டரில் ரிமைண்டர் வரும். ஆஹா, இன்சூரன்ஸ் கட்டிடுவோம். அந்த மாதிரி யமன் ஒரு கேலண்டர் வச்சுருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு இந்த டைமில் இவனுடைய உயிரை எடுக்கணும், இன்னைக்கு இந்த டைமில் இன்னொருத்தனுடைய உயிர் எடுக்கணும், இன்னைக்கு இந்த டைமில் இன்னொருத்தரோட உயிர் எடுக்கணும் அப்படின்னு யமன் கேலண்டர் வச்சுருக்கானான்னு கேட்டால் இல்லையாம். யமன் எப்போதுமே பின்னாடியே நின்றுருக்கானாம். எல்லாரும் பின்னாடி யமன் நின்றுருக்கானாம். அதுதான் சொல்கிறார், இன்று கொல் அன்று கொல் என்று கொல் என்னாது பின்றையே நின்றது கூற்றம் என்றெண்ணி. எனக்கு இன்னைக்கு சாவு வரும்பா, ஜோசியக்காரன்ட்ட போயிட்டான், உனக்கு 10 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டான், அதனால் 10 வருஷத்துக்கு நான் சாவை பற்றியே நினைக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்காதப்பா, யமன் பின்னாடியே நின்றுருக்கான்னு நினச்சிக்கோ. அப்படி நினச்சிட்டு அறத்தை பண்ணு. எப்படி பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாளில் சாவுன்னு தெரிஞ்சு எடுத்து 7 நாளில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் பாகவதம் கேட்டான், அறத்தை செய்தான். அந்த மாதிரி
எனக்கு இந்த உயிர் இப்போதைக்கு போக போறதுன்னு நினைச்சுட்டே இரு, அப்பதான் நீ அறம் செய்வாய் அப்படின்னு நாலடியார் சொல்றது. அப்பதான் நாம் வீழ்நாள் படாமை நன்றாற்ற முடியும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் ஏன்னா தர்மத்தை ஃபாலோ பண்ணா மோட்சமே கிடைச்சுடுறதேப்பா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிறது வேண்டாமே அப்படிங்கிற. ஓ, இதனால் அறம் வீடு பயக்கும் என்று கூறப்பட்டது. அறத்தினாலே உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இந்த திருக்குறளால் கூறப்பட்டது அப்படிங்க. அடுத்த 2 குறள், கடைசி 8வது முடிக்கிறதுக்கு 9வது 10வது குறள். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. எனக்கு அதை பண்ணா சந்தோஷம் கிடைக்கிறது, இதை பண்ணா சந்தோஷம் கிடைக்கிறது, அதனாலே எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, இதனாலே சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு நினச்சிக்காதப்பா. அதெல்லாம் சந்தோஷமே கிடையாது, அதெல்லாமே துக்கம், எல்லாமே துக்கம். உனக்கு உண்மையான சந்தோஷத்தை எது கொடுக்கும்னா அறம் மட்டும்தான் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அறத்தான் வருவதே இன்பம். தேற்றே ஆரம் போடுற ராமன் காப்பாற்றுவான் அப்படின்னு, ராமன் காப்பாற்றுவான், ராமனை தவிர கிருஷ்ணனும் காப்பாற்றுவான், இன்னொருத்தனும் காப்பாற்றுவான். ராமனே காப்பாற்றுவான், அந்த ஏன்னு போடுறவங்க பேர் தேற்றேகாரம்னு பேர். ராமனே காப்பாற்றுவான்னா ராமன் மட்டும்தான் காப்பாற்றுவான், வேற யாரும் காப்பாற்ற மாட்டான். அந்த ஒருமையை குறிக்கிறதுக்காக இந்த தேற்றேகாரம் போடுவாள். இது எங்கே பார்க்கலான்னா, ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லுவாள், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்களா. பறை என்பது மோட்சம், பகவத் கைங்கரியத்தை பறைங்கிறா. நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான். 2 இடத்துல தேற்றேகாரம் யூஸ் பண்ணுவான். அங்கே நாராயணனே பறை தருவான்னா நாராயணன் மட்டும்தான் கைங்கரியத்தை தர முடியும். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்லுவான், நாராயணன் மட்டும்தான் மோட்சத்தை தர முடியும், வேற யாரும் தர முடியாது. நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான். யாரு சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளுக்கு மட்டுமே பறை தருவான், வேற யாருக்கும் தரமாட்டான் அப்படின்னு அந்த தேற்றேகாரத்தை அப்படி குறிப்பிடுவா. அதே தேற்றேகாரம் இங்க சொல்றார், அறத்தான் வருவதே இன்பம். அறத்தினால மட்டும்தான் உனக்கு இன்பம் கிடைக்கும், மற்றெல்லாம் புறத்த. மற்றவை செய்து உனக்கு இன்பம்னு நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா அது இன்பம் கிடையாதுப்பா, அதெல்லாம் துன்பம். புறத்தனா துன்பம், புகழும் இல்லை. அது உனக்கு புகழையும் தராது, உனக்கு துன்பத்தையும் சேர்ந்து தரும். அதனாலே அறத்தை மட்டுமே செய். பெருமேலழகர் உரையில சொல்றார், அறத்தான் வருவதே, இல்லறத்தோடு பொருந்தி வருவதே இன்பம், இன்பமாவது. அறம், அறத்தோடு பொருந்தி வருவதே இன்பம், இன்பமாவது. மற்றையெல்லாம் அதனோடு பொருந்தாது வருவனவெல்லாம் புறத்த, இன்பமாயினும் துன்பத்தின் இடத்த. புகழுமில அதுவே அன்றி புகழும் உடையவர் அல்ல அப்படின்னு தேற்றேகாரத்தோட சொல்றார் திருவள்ளுவர். கடைசி குறள், செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் உன்னை செய்யணும்னா அது அறம் மட்டும்தான். ஒருவன் அந்த அறத்தை அவன் செய்யாமல் இருந்தால் அவனுக்கு பழிதான் வரும். நீ பண்ணணும்னா இதுதான்டா பண்ணணும் அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி செயற்பாலதோறும் அரணை, ஒருவனுக்கு செயற்பாலது செய்தற்பான்மை அது அரணே, நல்வினையே. இந்த இடத்தையும் பாருங்க, அரணே ஏகாரம், தேற்றேகாரம் சொல்ற. அப்போ அறத்தை தவிர வேறு எதுவும் செயற்பாலது அல்ல, செயற்பாலது அன்று அப்படின்னு சொல்லிடுறார். ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, ஒழிதற்பான்மையானது தீவினையே. பழியை, தீவினையை நாம் ஒழிக்க வேண்டும், அறத்தை மாத்திரம் நாம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை முடிக்கிறார். நம்மளும் இதோட முடிச்சுண்டு இப்போ அடுத்த அதிகாரம் இல்வாழ்க்கை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த முதல் 4 அதிகாரம், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு,
நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல். இதனாலும் உண்மையான திருக்குறள் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை, இதனாலும் இன்ட்ரோடக்ஷன் தான். இவ்வளவு புகழை கொண்டது அறம் அப்படிங்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு திருக்குறள்ல அந்த அறம்னா என்னங்கிறத சொன்னாரா? சொல்லவே இல்லை. உனக்கு அறம் பண்ணா இது கிடைக்கும், அறம் பண்ணா மோட்சம் கிடைக்கும், அறம் பண்ணா புகழ் கிடைக்கும், அறத்தை எப்போதும் செய்ய வேண்டும், அறத்தை எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பண்ணணும், கொஞ்சமாக பண்ணாலும் அறத்தை பண்ணணும்லாம் சொல்கிறாரே. அறம்னா என்னப்பான்னு சொல்கிறாரா? அதுதான் திருக்குறளோட சப்ஜெக்ட் மேட்டரே. அறத்துப்பால் முழுவதுமே இப்போ அறம் 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 அறம்னு சொல்கிறாரே, அந்த அறத்துப்பாலில் மிச்சம் 5வதுலேருந்து அறத்துப்பால் முடிகிற வரைக்கும் அவர் என்னென்னலாம் சொல்ல போகிறாரோ அதெல்லாம் தான் அறம். அதெல்லாத்தையும் நாம் 4வது அதிகாரத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும். அதெல்லாத்தையும் எப்போதும் பண்ண வேண்டும். அதெல்லாம் பண்ணினால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ இந்த 4வது அதிகாரங்கிறது பின்னாடி வருகின்ற ஏனைய அதிகாரத்திற்கு ஒரு முன்முறையாக அமைந்துள்ளது. அப்படி இந்த அறத்துல முதல் அறம் என்னன்னா இல்லறம். தெரியும், வர்ணாசிரம தர்மத்துல இல்லறம்னு ஒண்ணு இருக்கு, துறவரம்னு ஒண்ணு இருக்கு. 4 ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஸோ பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தத்தை இல்லறம்னு ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், சந்நியாசத்தை துறவரம்னு ஒத்துக்கலாம். ஆனால் இந்த இல்லறம் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்தில் கிரகஸ்தாசிரமத்தை மட்டும்தான் சொல்ல போகிறார். மித்த 3 ஆசிரமங்களை பற்றி சொல்ல போகிறது இல்லை. பின்னாடி துறவரம்ங்கிறதுல துறவரத்தை பற்றி சொல்ல போகிறார். பிரம்மச்சரியத்துக்கும் ரொம்ப அறம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறது ஸ்பெஷல் தர்மங்கள் தான். அதனால் அதை இங்கே ரொம்ப சொல்ல போகிறது இல்லை. ஸோ இப்போ இல்வாழ்க்கைனா சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய தர்மம், அதுதான் இல்வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தால்தான் தர்மம்ங்கிறது பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து தான் தர்மம் பண்ணணும். இவனுக்கும் தனியாக எந்த தர்மத்தையும் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது, அவளுக்கும் தனியாக எந்த தர்மத்தையும் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. கல்யாணம் பண்ணின்றவாள்லாம் ஹோமம் பண்ணுறதா இருந்தால் உபாசனம்னு நித்திய ஹோமம் பண்ணணும். காரணத்தால் இவன் பெர்மிஷன் கேட்கணும். கோஷ்யாமி அப்படின்னு கத்தணும். அப்போ அவள் ஜுகுதின்னு சொல்லுவாள், அப்போத்தான் அரிசியை போடலாம். அவள் சொல்லலைன்னா உனக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது. அதனால தான் மனைவி இல்லாதவர்களுக்கு அக்னியில் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். அக்னி இருக்கணும்னா மனைவி இருக்கணும், அவள் தான் இல்லாள். நீ வீட்டில் இருக்கிறவன் தான், கிரகஸ்தன் தான். அப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய அறங்களுக்கு பேர் தான் இல்வாழ்க்கை, இல்லறம் அப்படின்னு பேர். அதுதான் இந்த இடத்துல சொல்ல போகிற பரிமேலழகர். இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு ஒரு முன்னுரை, ஒரு பாயிரம் சொல்கிறார். அகுதாவது இல்வாழ்க்கை என்பதாவது இல்லாளோடு கூடி வாழ்தலின் சிறப்பு. இல்லாளோடு கூடி வாழ்தல், மனைவியோடு சேர்ந்து என்ன அறம் பண்ண போற அதோட சிறப்பை பத்தி இந்த இடத்துல சொல்ல போற. இந்நிலை அறஞ்செய்வதற்கு உரிய இருவகை நிலையுள் முதலார்துகளில் இது அரண் வலியுறுத்தலின் பின் வைக்கப்பட்டது. நீ இல்லறத்துல தர்மம் பண்ணலாம், துறவரத்துல தர்மம் பண்ணலாம். இல்லறத்துல பண்ற தர்மத்தை வச்சுத்தான் துறவரத்துக்கே போக முடியும். ஏன்னா இல்லறம் முடிஞ்சுதான் துறவரம் போகணும்னு இருக்கு. துறவரத்துலேருந்து திருப்பி இல்லறத்துக்கு வர முடியாது. அதனால அரண் வலியுறுத்தலுக்கு அப்புறமாக இல்லற தர்மத்தை வைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் அதுதானே ஃபாலோ பண்ணுறோம். துறவர தர்மம் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது, சன்னியாசிகள் மட்டும்தான். எவ்வளவு சன்னியாசின்னா பர்சன்டேஜ் வைஸ் அவள் மைனாரிட்டி, 1% கூட கிடையாது. மிச்சம் 99% கிறிஸ்தாள் தான் இருக்கிறதுனால அரண் வலியுறுத்தல் இவாளுக்குத்தான் ரொம்ப வேண்டும். அப்படிங்கிறதுனால அரண் வலியுறுத்தலுக்கு பின்னாக இந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற. இந்த இல்வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் என்ன தர்மம்ங்கிறத சொல்ல போகிறார். இதுவரைக்கும் கவனிக்கலைனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே கவனிச்சே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிகாலிட்டியாக எல்லாம் சொல்ல போகிறார். முதல் 4 அதிகாரத்தில் ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவளை போட்டு இவாளை போட்டு அவளை வணங்கு தர்மத்தை பண்ணிட்டேன்.
என்ன தர்மத்தை எப்படி பண்ணணுங்கிறது இனிமே தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த இல்வாழ்வானுடைய தர்மம் என்ன அப்படின்னா, முதல் குரல்லையே சிக்ஸர் அடிக்கிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்று நின்ற துணை. இல்வாழ்வான்னா என்ன நினச்சிட்டு இருக்கப்பா? கல்யாணம் பண்ணி 4-5 குழந்தைகளை பெற்றுண்டு சந்தோஷமாக இருக்கிறது, வீடு வாங்கி காரு வாங்கி இருக்கிறது, அதுதான் இல்வாழ்வான், அதுதான் இல்வாழ்வான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியானா கிடையாது. சொல்கிறார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்று நின்ற துணை. 3 பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். இல்வாழ்க்கை கிரகஸ்தனானவன் 3 பேருக்கு உதவி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நீ கிரகஸ்தன் எனப்படுவாய் அப்படிங்கிறான். எந்த 3 பேருக்கு தெரியணுமே இல்லையா? நம்ம தர்மத்தில் ஆசிரமம்னு பிரிக்கிறான். ஏற்கனவே சொன்னேன், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். பிரம்மச்சரியாசிரமம் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரின்னு வச்சுருக்கோம். அதாவது மாணவனாக இருக்கும் தன்மை. படிக்கணும். பிரம்மச்சாரிக்கு முதல் வேலை என்னன்னா படிக்கிறது. அவனுக்கு சாப்பாடை பற்றி கவலைப்படக்கூடாது, தீட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால தான் பிரம்மச்சாரிக்கு தீட்டு கிடையாதுன்பான். யாராவது ஒருத்தர் 10 நாள் தாயாதி போயிட்டான்னா அவள் அப்பா அம்மாக்கெல்லாம் தீட்டு உண்டு, பிரம்மச்சாரிக்கு தீட்டு. ஏன்னா அந்த காலத்தான் நிறையா பேர் ஜாஸ்தி, சொந்தங்கள்லாம் ஜாஸ்தி. எவ்வாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் போயிட்டே தான் இருப்பாள். போய் குருகுலத்தில் படிக்கணும். போய் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் உனக்கு 10 நாள் தீட்டுப்பா 10 நாள் தீட்டுப்பான்னு வருஷத்தில் 10 நாள் உன்னை கூட்டின்னு வந்துட்டா அவனுக்கு பாடம் என்ன ஆச்சு? அதனால் பிரம்மச்சாரிக்கு தீட்டுங்கிறது கிடையாது. பிரம்மச்சாரி எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். கிரகஸ்தனுக்கு தான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இத்தனை கவளம் சாப்பிட்ணும்லாம் இருக்குது. சன்னியாசி 1 கவளம் சாப்பிட்ணும், வானப்பிரஸ்தன் 2 கவளம் சாப்பிட்ணும், கிரகஸ்தன் 4 கவளம் சாப்பிட்ணும். பிரம்மச்சாரிக்கு என்னடா அளவுனா அவனுடைய வயறு தான் பிரம்மச்சாரிக்கு அளவு. வயறு எவ்வளவு கொள்றதோ அது வரைக்கும் சாப்பிடலாம். அது மாதிரி பிரம்மச்சாரிக்கு கன்செஷன்ஸ்லாம் கொடுக்குறான். ஏன்னா பிரம்மச்சாரியினுடைய முதல் வேலை என்னன்னா படிப்பு. யாரா பிரம்மச்சாரியை போய் நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்துன்னு வந்து குரு பத்னிகிட்ட கொடுப்பான், குரு பத்னி சமைச்சு போடுவான். பிரம்மச்சாரி தன்னுடைய சாப்பாட்டை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இந்த சாப்பாடு should be provided free of cost. Education should be provided free of cost. வித்தைக்கு காசு வைக்கப்படாது நம்முடைய சாஸ்திரத்தில். இது எங்க தெரியறதுன்னா உத்தவர்னு நினைக்கிறேன். மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சு. இவாள்லாம் தர்மபுத்திரர் அவள்லாம் ராஜ்யம் வந்துருத்து. கிருஷ்ணர் பேட்டர். உத்தவரோ அர்ஜுனனும் என்னப்பா கிருஷ்ணன்ட்டு ரொம்ப நாளாக சேதியே வரலையே, போய் பார்த்துட்டு வா கிருஷ்ணரை அப்படின்னு தர்மபுத்திரர் அர்ஜுனை தான் அனுப்புகிறார். போய் கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டோம். ரொம்ப நாளாக கிருஷ்ணனை பற்றி அந்த காலத்தில் லெட்டர், இமெயில், ஃபோன்லாம் கிடையாது. யாராவது போய் தானே பார்க்கணும். சரி நீங்கள் போய் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்குவோ அப்படின்னு அர்ஜுனனை தான் அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் போகிறான். இங்கே பார்த்தா துவாரகாவே இல்லை. ஏன்னா துவாரகாயே அழிஞ்சு போய்டுறது. கிருஷ்ணனும் வைகுண்டத்துக்கு போயிட்டார். அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டான் அர்ஜுனன். இப்போ சோகத்தோட முகத்தை வச்சுட்டு இதுக்கு வரான், தர்மபுத்திரனுடைய சபைக்கு வரான். அப்போ அர்ஜுனுடைய முகமே ரொம்ப நன்னாலேன்னா கலி ஆரம்பிச்சுடுச்சு. கலி கிருஷ்ணர் போனதுலேருந்து கலியுகம் ஸ்டார்ட்டு. அர்ஜுனுடைய முகமே நன்னா இல்லை. தர்மபுத்திரர் கேட்குற என்னப்பா கலியுடைய கோலாகலம் ஆரம்பிச்சுடுத்தே, ஒரு சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ பார்த்தியா? அதனால தான் உன்னுடைய, ஏன்னா நாட்டு மக்கள் தப்பு பண்ணால் அந்த பாவங்கள்லாம் ராஜாவை தானே போய் சேரும். நாட்டில் எவ்வளவு பாவம் நடக்கிறதுங்கிறத நீ பார்த்துட்டியோ, அதனால தான் ரொம்ப சோகமாக வரியா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்குறார்.
அவர் கேட்ட முதல் கேள்வியே, வேதத்தை வித்தையை விற்த்த பிராமணனை பார்த்தியான்னு கேட்கிறேன். எந்த வித்தையுமே காசு வாங்கிட்டு சொல்லித்தரப்படாது. எந்த வித்தையுமே காசு வாங்கிட்டு சொல்லித்தரப்படாது. அதுவும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான ஆஸ்பெக்ட்ஸ் வேதம் சொல்லித்தரேன், இல்லை ஏதோ ஒரு லலிதாதாசாமம் சொல்லித்தரேன், எனக்கு மாதம் இத்தனை ஃபீஸ் கொடுன்னு கேட்கக்கூடாது. அவா இஷ்டப்பட்டு குருதட்சணைன்னு ஏதாவது கொடுப்பா. அது கொடுக்குறாளோ கொடுக்கலையோ அது வேற. ஆனால் நீ மந்த்லி கிளாஸ் யூ ஹேவ் டு பே திஸ் மச் அமௌண்ட் அப்படின்னு போடப்படாது. மிக பெரிய பாபம். பிரம்மராட்சசாக பிறப்பான்னு இருக்கு சாஸ்திரத்தில். அதனால தான் வேத பாடசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. நான் படித்த வேதமும் ஃபீஸே கிடையாது. இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன். குரு நிறையா சொல்லிக் கொடுப்பா, ஆனால் ஒரு 10 பைசா கையில் வாங்கிக்க மாட்டேன். அப்படித்தான் இந்த வித்தைகள்லாம் சொல்லித்தரேன். அது அவளுடைய தர்மம். அதே மாதிரி வேத வித்தியார்த்திகளுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கிடையாது. நான் 1000 ரூபா மெஸ் ஃபீஸ் கட்டிட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தோஷம். அவளுக்கு பணம் வாங்கிட்டு சாப்பாடு போட்டால் தோஷம். அது பிரம்மச்சரியம். ஏன்னா அவளுடைய பிரம்மச்சரிய ஆசிரமத்துடைய மிகப்பெரிய இது என்னது? படிக்கிறது. அவள் சாப்பாட்டை பற்றியோ வேறு எதை பற்றியோ கவலைப்படப்படாது பிரம்மச்சாரி. அடுத்தது கிரகஸ்தன். கிரகஸ்தனுக்கு அப்படி சொல்லலை. கிரகஸ்தன் சாப்பாட்டுக்கு கவலைப்பட்டாகணும். இவன் போய் அரிசியை பொறுக்கிண்டு வரணும், அரிசியை பிக்ஷை வாங்கிட்டு வரணும், இவன் சமைச்சு இவன் சாப்பிடணும். அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தாளுக்கும் இந்த வெந்ததை சாப்பிடக்கூடாது. வானப்பிரஸ்த ஆசிரமங்கிறது இப்போ கிடையாது, கலியில் வரிச்சியம். ஆனால் வானப்பிரஸ்தம்னா என்னன்னா, காட்டுக்கு போயிடுவா. கணவனும் மனைவியும் ஒரு 60 வயசு 70 வயசு ஆன உடனே குழந்தைகள்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டோம், நாங்கள் காட்டில் போய் இருக்கோம் அப்படின்னு தர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா, வேறு எதுவும் பண்ண மாட்டான். அடுத்தது சன்னியாசி. சன்னியாசிக்கு அக்னியில் அதிகாரமே கிடையாது. சன்னியாசி காப்பி கூட போட்டு குடிக்கக்கூடாது. வேற யாராவது ஒருத்தர் கொடுத்தால்தான் இவன் காப்பி போட்டு குடிக்கும். இப்போது இந்த பிரம்மச்சரியன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இவா 3 பேருக்கும் பணம் கிடையாது, இவா 3 பேருக்கும் சொத்து கிடையாது, இவா 3 பேருக்கும் சுகம் கிடையாது. அப்போ அவள் எப்படி சாப்பிடுவான்னா, கிரகஸ்தன் பிக்ஷை போடணும் பிரம்மச்சாரிக்கு, கிரகஸ்தன் பிக்ஷை போடணும் வானப்பிரஸ்தனுக்கு, கிரகஸ்தன் பிக்ஷை போடணும் சன்னியாசிக்கு. இப்போ கூட பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிறது, பிக்ஷைக்கு பணம் கட்டுறதுன்னு கட்டுறோமே, ஏன்னா அது நம்முடைய கடமை. சாதுர்மாசியம் வரப்போகிறது. சாதுர்மாசிய காலத்தில் பெரியவாள்லாம் சாதுர்மாசிய விரதம், இந்த வியாச பூஜை அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிப்பா. வியாச பூஜை அன்னைக்கும் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் பஞ்சமி, சதுர்த்தி பஞ்சமி வரைக்கும் ஆரம்பிக்கலான்னு இருக்குது. மோஸ்ட்லி அப்படி தான் ஆரம்பிப்பான். மோஸ்ட்லி சாதுர்மாசிய விரதம் வியாச பூஜை அன்னைக்கே ஆரம்பிச்சுடுவா. இல்லைன்னா கொஞ்சம் பின்ன ஆரம்பிக்கிறதும் வழக்கத்தில் இருக்குது. வா இந்த கால் இப்படி வச்சுட்டு கேட்பா, இந்த சாதுர்மாசியம் இந்த 4 மாதங்கள், 2 மாதங்கள் என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லுவா. இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்லணுமா பெரியவாள்கிட்ட, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், சாதுர்மாசிய காலத்தில் நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு தேவையான சிஸ்ரூஷைகளை பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான வசதியை நாம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு இவா பிரதிவச்சனம் சொல்லுவா. இது நம்ம பெரியவா சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இப்போ அதெல்லாம் லைவில் போடுவா, அதை பார்த்தா தெரியும். அவள் அப்படி காலை வச்சுட்டு கேட்பா, அவள் அப்படி சொல்லுவாள். அது கிரகஸ்தனுடைய தர்மம். ஏன்னா சன்னியாசி, கிரகஸ்தன் சாப்பாடு போடலன்னா சன்னியாசி எங்கே போவான்? போக முடியாது. கிரகஸ்தன் சாப்பாடு போடலன்னா பிரம்மச்சாரி எங்கே போவான்? போக முடியாது. அப்படி போட்டது தானே கனகதாரா ஸ்தோத்திரமே வந்தது. ஆச்சாரியால் கனகதாரா ஸ்தோத்திரம் எப்படி எழுதினார்? சங்கரர், ஆதிசங்கரர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருக்கிறச்சே வெக்ஷைக்கு போகிறார். அங்கே ஒரு அம்மா நெல்லிக்காயை கொடுக்குறான், இவர் வாங்குறார், அவள் கொடுக்குறான். எதுவுமே இல்லை, நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்குது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்டின் நின்ற துணை. இந்த திருக்குறள் படி அந்த அம்மா வாழ்ந்தாள், அவளுக்கு தங்கமழை. ஸோ கிரகஸ்தனுடைய மிகப்பெரிய தர்மம் என்னன்னா பிரம்மச்சாரியை காப்பாற்றுறது, வானப்பிரஸ்தனை காப்பாற்றுறது, சன்னியாசியை மதிக்கிறது. இது 3ம் தான் இல்வாழ்க்கை தர்மத்தினுடைய மிகப்பெரிய தர்மம். இல்வாழ்வான் என்பான்.
இல்லறத்தோடு கூடி வாழ்வான் என்று சொல்லப்படுவான். இயல்புடைய மூவருக்கும், அற இயல்பினுடைய ஏனைய மூவருக்கும். ஏனைய மூவர் யாருங்கிறத பின்னாடி சொல்லுவார். நல்லாற்றின் அவர் செல்லும் நல்லொழுக்க நெறிக்கண் நின்ற நிலை பெற்ற துணையாம். அப்போ ஏனைய மூவர் யாருன்னா ஆசிரியரினிடத்து ஓதுதலும் விரதங்காத்தலுமாகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும். பிரம்மச்சரிய ஒழுக்கம், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேலை? ஆசிரியரினிடத்து ஓதலும் பாடம் கத்துக்கிறது, விரதங்காத்தலும் ஆகிய. பிரம்மச்சாரி தரையில் படுத்துக்கணும், பிரம்மச்சாரி செருப்பு போட்டுக்கப்படாது, பிரம்மச்சாரி கொடை வச்சுக்கப்படாது, பிரம்மச்சாரி சென்ட்டு போட்டுக்கப்படாது, பிரம்மச்சாரி சந்தனம் தடவிக்கப்படாது, பிரம்மச்சாரி முட்டிக்கு மேலே தான் வேஷ்டியை கற்றுக்கணும், பிரம்மச்சாரி கண்ணுக்கு மை இட்டுக்கப்படாது. இவ்வளவு விரதங்கள் பிரம்மச்சாரிக்கும். சுவையாக சாப்பிடப்படாது. பாடசாலையில் இப்பவும் போய் பார்த்தாலும் பழையது புளிச்ச மோர் தான் போடுவா. மோர்லாம் புளிக்கும், இன்டென்ஷனலாக போடுவா. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனுக்கு ருச்சியில், அந்த சுவையில் ஒரு ருச்சி வந்துடப்படாது. ஏன்னா நாக்குக்கு அடிமையாயிட்டான்னா சரஸ்வதி போயிடுவான். சுவைக்கு அடிமையாட்டான்னா நாக்குலேருந்து சரஸ்வதி போயிடுவான்னு எவ்வளோ பணம் தந்தாலும் அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுப்பாள். நான் போய் பிரம்மச்சாரி பாடசாலை குழந்தைகளுக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு கண்ணா பெண்ணுன்னு வாங்கி தரப்படாது. எல்லோரும் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், நிறையா பணம் இருக்குது, பாடசாலையில் போய் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் நல்லா வாங்கி தரும். ரொம்ப ப்ராப்பராக இருக்கிற பாடசாலையில் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு சுவை தெரியப்படாது. ஆனால் அது விரதங்காத்தல் அப்படிங்கிறது பிரம்மச்சாரியினுடைய தர்மம். அது பிரம்மச்சரியம் முடிஞ்சு கல்யாணம் மாறதுக்கு முன்னாடி சமாவர்த்தனம்னு ஒரு கர்மா பண்ணுவாள். அதுதான் இப்போ நம்ம விரதம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அதை கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணுறோம். அந்த விரதம்ங்கிறது என்னன்னா கான்வெகேஷன் மாதிரி, படிப்பு முடிந்தவுடன் செய்வது விரதம். நம்ம போய் பாடசாலையில் படிக்கலை அதுக்காக, ஆனால் அதுலேயே இந்த விரதத்தையாவது முதல் நாள் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது, ஆனால் பஞ்சகஜம் கட்டின்னு இருக்கும். ஏன்னா அவன் பிரம்மச்சாரி முடிஞ்சிடுச்சு. பிரம்மச்சரி ஆசிரமம் அவனுக்கு முதல் நாளோட முடிஞ்சிடுச்சு. மறுநாளைக்கு சமாவர்த்தம் கான்வெகேட் ஆகிட்டான், கிராஜுவேட் ஆகிட்டான். கல்யாணம் ஆகலை, ஆனால் கிராஜுவேட் ஆகிட்டான். அந்த டைம் பீரியடுக்கு அவனுக்கு ஸ்நாத்தகன்னு பேர், டெக்னிக்கல் டேர்ம் ஸ்நாத்தகன் அப்படின்னு பேர். அப்போவே அவன் பஞ்சகச்சம் கட்டிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் பிரம்மச்சாரி இல்லை. கச்சம் வச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டிக்கணும் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கச்சம் வச்சு கட்டின்ட்டுருவான். அப்போ மாமா வந்து கண்ணுக்கு மையிடுவார், சந்தனம் இட்டுப்பா, நகையை போட்டுப்பா. அது என்னென்னா சாஸ்திரத்திலே இருக்குது, ஆபஸ்தம்பரே எழுதியிருக்கார். முடித்த உடனே கையில் வந்து பிரேஸ்லெட்டு போட்டுக்கோ, காதில் தங்க குண்டலம் போட்டுக்கோ, கழுத்தில் மாலை போட்டுக்கோ, நன்றாக மணியில் பண்ண மாலையை போட்டுக்கோன்னு ஆபஸ்தம்பர் எழுதுகிறார் சூத்திரத்தில். அப்போ தான் அவன் வந்து காலில் செருப்பு போட்டுப்பான். காசி யாத்திரைன்னு போகிறோன்னே, இந்த காசி யாத்திரை போகிற இதெல்லாம் பாருங்க, கண்ணுக்கு மையிட்டுக்க சொல்லுவா, தலையில் கொடை வச்சுக்க சொல்லுவா. ஏன்னா இதெல்லாம் பிரம்மச்சாரி பண்ணிக்கப்படாது. கல்யாணம் ஆனவாதம், அதாவது பிரம்மச்சாரி ஆசிரமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணிக்கணும். காலில் செருப்பு போட்டுப்பான், கையில் ஒரு தடி வச்சுக்கணும், கொடை வச்சுக்கணும், இதில் கண்ணுக்கு மை இட்டுக்கணும், சந்தனம் பூசிக்கணும், சென்ட் அப்போ தான் போட்டுக்கலாம், ஷேவ் பண்ணிப்பான், என்ன பட்டு கட்டிக்கிறது, இதெல்லாம் பிரம்மச்சாரியில் பண்ணப்படாது. ஏன்னா விரதங்காத்தல்ங்கிறது பிரம்மச்சாரியினுடைய தர்மம். எதுக்கு சொல்ல வந்தேன், ஏனைய மூவராவர் ஆசிரியரிடத்தின்று ஓதுதலும் விரதங்காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தாகும். பிரம்மச்சரிய ஆசிரமம். இல்லை விட்டு, இல்லம்னா வீடு, வீட்டை விட்டு தீயோடு வனத்தின் கண் சென்று மனையால் வழிபட தவஞ்செய்யும் ஒழுக்கத்தான். கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆன உடனே இவனுக்கு அக்னிக்கு அதிகாரம் வந்துடும். உபாசனம்ங்கிற ஹோமம் நித்தியம் கார்த்தாலையும் சாயங்காலமும் பண்ணணும். உபாசனத்தை விட்டு கணவனும் மனைவியும் பிரியப்படாது. இதுலேயும் ஒன்று இருக்குது, மனைவி இல்லைன்னா கணவனால் உபாசனம் பண்ண முடியாது. கணவன் இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் மனைவியை உபாசனம் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் எங்கேயா ஊருக்கு போயிருக்காருன்னா 3 நாள் ஒய்ஃப் பண்ணலாம் உபாசனத்தை. ஒய்ஃப் எங்கேயா ஊருக்கு போயிட்டான்னா ஹஸ்பண்ட் விட்டுணும் உபாசனம்.
திருப்பி அவள் வந்ததுக்கப்புறம் திருப்பி அக்னி சந்தானம் பண்ணி பிராயஷ்சித்தங்கள்லாம் இருக்குது பண்ணி தான் ஆரம்பிக்கணும். அப்படி பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம் முடிஞ்சிட்டு வானப்பிரஸ்தம் போகிறச்சே இவன் எல்லாத்தையும் விட்டுருவான். சொத்து எடுத்துன்னு போகக்கூடாது, கையில் காசு எடுத்துன்னு போகக்கூடாது, நகை எடுத்துன்னு போகக்கூடாது, தீயோடு வனத்திற்கு செல்ல வேண்டும் எழுதுறார். பரிமேலழகர் உரை எழுதுறாரு. இல்லை விட்டு, இல்லத்தை விட்டு தீயோடு, எந்த தீ? அக்னிஹோத்திர அக்னி இல்லதா உபாசன அக்னி. தீயோடு வனத்தின் கண் சென்று மணையாள் வழிபட தவஞ்செய்யும் ஒழுக்கத்தான். கொஞ்சமாக கர்மாக்களை எல்லாத்தையும் குறைச்சுட்டு நிறைய தபஸ் பண்ணணும். வானப்பிரஸ்த ஆசிரம். ஒழுக்கத்தானும் முற்றும் துறந்த யோக ஒழுக்கத்தானும் என இவர். முற்றும் துறந்த யோக ஒழுக்கத்தான் யாரு? சன்னியாசி. அவளுக்கு ஒரு சுகமும் கிடையாது. உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, மெத்தையில படுக்கப்படாது. பெரியவாள்லாம் பார்த்தேன்னா உப்பே அளவணமாகத்தான் அவளுக்கு பிக்ஷையே. மெத்தையிலலாம் படுத்துக்கப்படாது, ஹார்டு சர்ஃபேஸில் தான் படுத்துக்கணும். அவளுக்கு ட்ரெஸ்ஸிலிருந்து அவ்வளவு இது இருக்குது. பெரியவாள்லாம் பார்த்தேன்னா ஏசியும் உட்காந்துப்பா, எதுவுமே இல்லை, வெயிலில் தகர கொட்டையில் உட்காந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு அதுவும் ஒன்று தான், ஏசியும் ஒன்று தான். அப்படி யோக வாழ்க்கை வாழ்றதுனால அவளால் அது இருக்க முடியும். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணுவா. காலை அப்படி போட்டு உட்காந்துட்டான்னா அந்த பக்கம் இந்த பக்கம் காலை அசைக்க மாட்டா. நம்மளால் அரை மணி நேரம் அப்படி ஒரு இடத்துல உட்கார முடியல. நான் முன்னாடி ஆடுறேன், பின்னாடி ஆடுறேன், வலது காலை இடது கால் மேலே போட்டுக்கிறேன், இடது காலை வலது கால் மேலே போட்டுக்கிறேன், அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது நமக்கு. பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுறச்சே பார்க்கணும். அப்படியே உட்கார்ந்தான்னா அவள் அப்படியே பேக் போன் அப்படியே ஸ்கேலில் வச்ச மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். காலை வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை மாற்றவே மாட்டான். ஏன்னா யோக ஒழுக்கத்தான். சன்னியாசிகள் யோக வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்படி இந்த மூவர் முற்றும் துறந்த யோக ஒழுக்கத்தானும் என இவர். இவருள் முன் இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். இவர் இவ்வொழுக்க நெறிகளை முடியச் செய்யும் அளவும் அச்செலவிற்கு பசி, நோய், குளிர் முதலியவற்றான் இடையூறு வராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய உதவி அவ்வம் நெறிகளின் வழுவாமல் செலுத்ததால் நல்லாற்றில் நின்ற துணை என்கிறார். இந்த 3 பேருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், கிரகஸ்தன், இந்த 3 பேருக்கு என்னென்ன பண்ணணும்னா, அவர்களினுடைய ஒழுக்க நெறிகளுக்கு பங்கம் வராமல், பசி, நோய், குளிர் முதலியவற்றால் இடையூறு வராமல். ஏன்னா பிரம்மச்சாரிக்கு பசிக்கும், வானப்பிரஸ்தனுக்கு பசிக்கும், சன்னியாசிக்கு பசிக்கும். பிரம்மச்சாரிக்கு வியாதி வரும், வானப்பிரஸ்தனுக்கு வியாதி வரும், சன்னியாசிக்கு வியாதி வரும். பிரம்மச்சாரனுக்கு நோய் வரும், குளிர் வரும், வானப்பிரஸ்தனுக்கு குளிர் வரும், சன்னியாசிக்கு குளிர் வரும். ஸோ உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க ஆடை, இந்த 3 விஷயத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அச்செலவிற்கு பசி, நோய், குளிர் முதலியவற்றான் இடையூறு வராமல் உண்டியும் சாப்பாடும் மருந்தும் உறையுளும் இருக்கிறதுக்கு இடம் முதலியன உதவி. ஸோ இவா 3 பேருக்கும் நம்மத்தான் இதெல்லாம் கொடுக்கணும். பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கணும், சன்னியாசிகளுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கணும், பிரம்மச்சாரிக்கு போய் பிக்ஷை பண்ணி வைக்கணும், பாடசாலை குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு போடணும். இது நம்முடைய தர்மம். இதுதான் இல்லறத்தினுடைய மிகப்பெரிய தர்மங்கிற. ஆனால் இப்போது வானப்பிரஸ்தாங்கிறது கிடையாது, அவளை விட்டுருவோம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். ஒன்று பிரம்மச்சாரியை பார்க்குறோம், இன்னொன்று சன்னியாசியை பார்க்குறோம். 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இட வசதி பண்ணி கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். நம்ம தான் அவளை டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது. அவளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது, நமக்குத்தான் அதிகாரம். இப்போ நிறையா பண்ணுறான். பிடியரிசி திட்டம்னு மகாபிரிவா ஆரம்பித்தான். இதை வச்சு தான் ஆரம்பித்தான். பிடியரிசி திட்டம்னா என்ன? ஒவ்வொரு பிடி அரிசி டெய்லி சமைக்கிறச்சையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை பாடசாலைக்கு அனுப்புறது. பாடசாலைக்கு நிறைய அன்னங்கள் கொடுக்கணும். எப்பப்பெல்லாம் பெரியவாளை பார்க்க போகிறோமோ அப்பப்பெல்லாம் பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனத்துக்கு கட்டணும். நம்ம கட்டி தான் அவள் சாப்பிடணுங்கிறது கிடையாது. ஆனால் அவள் சாப்பிட்ற அன்னத்தில் நம்முடைய திரவியமும் சேர்ந்திருந்தால் அது நமக்கு ரொம்ப
ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்கும். அதுவும் இப்போ வரப்போகிறது சாதுர்மாசியங்கிறது வரப்போகிறது. எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் சாதுர்மாசிய சமயத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்பப்பெல்லாம் அவளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணும். அது எல்லாரையுடைய இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. இந்த திருக்குறளோட இன்னைக்கு நம்ம முடிப்போம். அடுத்தடுத்த திருக்குறளை நாளை பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே